ஆனா இவர் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அண்ணாமலை. எந்த கட்சிண்ணே? அது தாமரை கட்சி. இது ஓகே. பிஜேபி. அவர் பேசுறதெல்லாம் பாத்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அவருடைய பலம்னா என்ன நினைக்கிறீங்க? அவர் பேச்சு தான் அவரோட பார்த்துருக்கேன். அவர் பேச்சு பார்த்துருக்கேன். நல்லா தான் இல்லை, நார்மலாக நல்லா தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். மைனஸ்ல இது வரைக்கும் அவர் எந்த ஆட்சியில் வரலையா? என்ன மைனஸ் சொல்கிறார்? இல்லை, அவர் தான் அவரோட பேச்சு. டிஎம்கே ஊழலை கண்டுபிடிச்சி நிறைய போட்டிருக்காரு. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது இந்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் பண்ணால் எந்த அரசியல்வாதியும் ஊழல் பண்ண மாட்டான். இப்போ செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம். ஆனால் அப்போ கூட வாங்கின்னு தான் இருக்காங்க. ஒன்றுமே தெரியும். கேட்டிருக்கோமே, நிறைய கேட்டிருக்கோம். அவர் வாய்தா பரவாயில்லம்மா, எல்லாம் பிடிச்சி சொல்ல முடியாது. ஒரு சிலதுலாம் ஓகே, எல்லாமே சம்மதிக்க முடியாது, எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது ஓகே, ஒரு சிலது நாட் ஓகே. எல்லாம் நான் செய்யறேன்னு வராரு, அதுக்கப்புறம் ஒண்ணு கடை புஷ் பண்ண மாதிரி போயிடுறாரு. ஒன்னும் எஃபெக்டா வரல. அது இருக்கு இது இருக்கு எல்லாம் சொல்றாரு, என்ன வீடியோ இருக்குன்றாரு. அது ஆனா அது ரிசல்ட்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. பேச்சோட போயிடுது. ஏதாவது நாங்க எதிர்பார்க்கிறோம் செய்வாரான்னு, ஆனா இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே அவர் பேச்சுல ரெண்டுமே இருக்கு. என்ன சொல்றாரு, ஒரு கண்டன் சொல்றாருல, இது மாதிரி என்கிட்ட இந்த ப்ரூஃப் இருக்கு அந்த ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன ரிசல்ட் அது இருக்குன்றாரு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. அவங்க பிஜேபி தானே, அவங்க தானே இது பண்றாங்க. ஆனா என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணலையே. பேச்சோட நிக்குது, அவ்வளவுதான். அது பேச்சு எதுக்கு? அது பேசாமே இருக்கலாம். தெரிஞ்சது நல்ல ஒரு ஸ்டடி மைண்டு வேற, நல்ல ஒரு கட்சியில் ஒரு என்ன சொல்றது பிஜேபி இருக்குன்றது ஒரு ஒரு எழுத்துக்காட்டு காமிச்சது அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில். மைனஸ் நமக்கு தெரியல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவரோட பிளஸ் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ளஸ் அவர் பேச்சு தான் ப்ளஸ். மைனஸ் தெரியாது. நாடு நல்லது பண்ணணும்னு நிறைய சொல்லியிருக்காரு. இவரோட ஐடியா நிறைய கொடுத்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தது அவ்வளோதான். இவர் இப்போதான் வந்திருக்காரு. இதுக்கு போலீஸ் அந்த ஹைதராபாத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் இந்த பாலிடிக்ஸ்லேயும் ஏதாவது பண்ணலான்ற ஒரு இதில் இருப்பார்னு நினைக்கிறேன். எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. தெரியும் தலைவா, நம்ம அண்ணாமலையார் பேச்சு தான், பேச்சு திறமை நல்லா பேசுவார். நல்ல இளைஞர்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அவரோட ஆற்றல், பேச்சு ஆற்றல் நல்லா இருக்கும். நல்லவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சி தூக்கி கொள்ள அவ்வளோதான் வேலை, பார்த்துக்கலாம். அவருடைய மைனஸ் மக்கள் தான், எல்லாரோடைய மைனஸ் மக்கள் தான். கட்சிக்கு என்ன போய் இருக்கு? இப்போ கட்சி தலைவருக்கு மைனஸே மக்கள் தான். நல்லவர் தான். அண்ணாமலை இவர் பேசுனதுலயே உங்களுக்கு பிடிச்சது? பிடிச்சதுன்னு இல்லை, எல்லா மக்களுக்கும் தமிழுங்கிறது தமிழ் பேசும்போது நீங்கள் பேச கூட பிடிக்கும். இப்போ நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கல, நீங்கள் என்ன பார்ப்பேன்னு நினைக்கல. இறைவனோட சித்தம் தான். அவர் பேசுறது அவன் எல்லாத்துக்கும் பிடிக்குது, எல்லா மக்களுக்கும் பிடிக்கிறதா பிடிக்கும். ஒரு சில பிடிக்கும், சில பின்னாடி அவருக்கு பணம் வர்றதுனால அவர் பேசுறாரு. இப்போ நமக்கே பணம் கொடுத்தா நான் நல்லா தான் பேசுவேன். பணம் கொடுத்தா பேசுறாருங்க. கட்சியில் இருக்க கொடுக்காம இருப்பாங்க. அதனால அது இல்லாததோ இது இல்லாது சொல்லுவாங்க. அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. அரசியல்னா அப்படிதான். நானே பணம் கொடுத்தா இப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் நல்லா தான் பேசுவேன். யாருக்கு தீமுக்கு பேசுவேன், அதுக்கு அதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்லா பேசுறாரு. பேசுறவங்களும் பிடிக்கும், பிடிக்காதவங்களும் பிடிக்காது. பலவீனம் நான் எதுவும் தெரியலையே மேடம். அவர் என்ன பலவீனம்? அவரு நல்லா பேசுறாரு, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு மனிதன், அவ்வளவுதான். பேச்சு திறமை அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு என்ன பேசணும் அது பேசுறாரு. இறைவன் அவரை படைச்சு நம்ம பார்க்கணும். நான் உங்களை பார்க்கலையா, அதே மாதிரி என்னை பார்க்க. இறைவன் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். அவர் பேசி ஒன்றும் ஆக போறதில்ல, நான் பேசி ஒன்றும் இல்லை. மேலே உள்ள என்ன நினைக்கிறானோ அதான் நடக்க போகுது. யாரு மனுஷன் நினைச்சு எதுவுமே நடக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட. நீங்க என்கிட்ட வாங்குறீங்க இப்போ டிவி, இதை வீட்டில் போய் என்ன சொல்ல போறீங்க? தூங்க போறோன்னு சொல்ல போறீங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? எதுவும் சொல்ல போறது இல்லை. அது அவரை பிடிச்சிருக்கா இவரை பிடிச்சா? மனிதனுங்கிற எல்லாம் அன்பு தான் பிடிக்கும். மனுஷனை யாருக்கும் பிடிக்கும், இறைவனை தான் பிடிக்கணும். எல்லாமே பண்ணுவார். போல்டா இருக்காருல்ல, அவருக்கு தப்பு கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. வீக்னஸ் இப்போ அவர் மாநில தலைவர் எடுத்தது பெரிய தவறு. யாரோ ஒருத்தர் அடுத்ததால அவர் மாநில பதவி பறிபட்டிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் 3 வருஷத்துல எதிர்கட்சி தலைவரே இவரு தான் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்போ அவர் இல்லாதப்போ தப்பு யாருமே சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்களே. அதுக்காக பாராட்டவும் செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணும்போது பாராட்டவும் செஞ்சிருக்காரு, தப்ப சுட்டி காட்டவும் செஞ்சிருக்காரு. அதையும் நம்ம எடுத்துக்கணும். நேர்மையா பேசுவார், வெளிப்படையா பேசுவார். பிளஸ் தான். அவரோட மைனஸ் பழைய தலைவர்கள் எல்லாம் தாக்கி பேசுறாரு. அது தவறு இல்லையா? பழைய தலைவர்கள்லாம் தாக்கி பேசுறாரு. அவங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது ஒண்ணுதான் மைனஸ், மீதி எல்லாம் பிளஸ் தான். பேச்சு நல்லா தான் பேசுறாரு. அதெல்லாம் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் அவர் நல்லா படிச்சிருக்காரு, அதெல்லாம் நல்லா அறிவுக்கு பேசுறாரு. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள் பேசுவாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அது ஷூரா இவரோட மைனஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? எந்த மைனஸும் எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சவங்க. இவர் கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா? ஷூரா. தேங்க்யூ.